Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration example 2. Question pathina, the area of a rhombus is 240 cm square and one of the diagonal is 16 cm. Find the other diagonal. So rhombus oda area kuduthirukanga, adhe madri oru diagonal oda length என்னன்னு குடுத்திருக்காங்க. So இதுதான் rhombus. So rhombus oda area குடுத்திருக்காங்க, area of a rhombus என்னன்னு குடுத்திருக்காங்க இங்க 240 cm square. அதே மாதிரி one of the diagonal அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரும், இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரும், இந்த ரெண்டு லைன் தான் diagonal. So one of the diagonal கொடுத்துட்டாங்க 16 cm. So for example நான் வந்து இது ஒரு diagonal எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த diagonal ஓட length வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து d1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த diagonal ஓட length வந்து d2. ஓகே, so generally area of a rhombus formula பாத்தீங்கன்னா A is equal to half into d1 into d2. இதுதான் வந்து area of a rhombus. அதாவது length of the diagonal d1 ஐயும் length of the another diagonal d2 ஐயும் multiply பண்ணி அதை 2 ஆல divide பண்ணா எனக்கு area of a rhombus கிடைச்சிரும். ஓகே, so இப்போ பாத்தீங்கன்னா one of the diagonal இவங்களே கொடுத்துட்டாங்க 16 cm. ஓகே, so இப்போ length of one diagonal அவங்களே ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் d1 வந்து 16 cm. ஓகே, find the other diagonal. so length of other diagonal தான் நான் find out பண்ணணும். length of other diagonal என்னது d2. ஓகே, so d2 என்னன்றது நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி find out பண்ணணும். so ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். half into ஃபார்முலா என்னது half into d1. ஓகே, d1 into d2 it is equal to a. ஜெனரலா பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இது வந்து நம்ம இந்த மாதிரி மாத்தி எழுதுறோம். அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா a ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க. so half into d1 என்னது 16 cm, d2 என்னன்றது தெரியாது, ஏரியா ஏன்றது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 240 cm ஸ்கொயர். ஸோ இப்போ இதுல இருந்து d2 என்னன்றது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா d2 மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்க போறேன், மற்ற எல்லா டேர்ம்ஸுமே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போறேன். ஸோ இப்போ d2 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கிட்டோம்னா இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு 240, இங்க டிவைட் பை 2 இருக்கு, அது ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா மல்டிப்ளை பை 2. இங்க நியூமரேட்டர்ல 16 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ 2 1s are 2, 8 2s are 16. ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 8 1s are 8, 8 3s are 24, இங்க ஒரு 0 இருக்கு. ஓகே, 30 into 1 divide by 1 என்னது 30. ஸோ அப்போ length of other diagonal d2 ஓட வேல்யூ என்ன 30. அப்புறம் என்ன யூனிட்ல இருக்குன்னு பார்க்கணும். இன்னொரு டயகனல் எதுல இருக்கு சென்டிமீட்டர், அப்ப இதுவும் என்னதுல இருக்கும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். ஓகே, so அப்ப d2 is equal to 30 cm. Thank you, thanks for watching.